Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Mr. Adam Pro channel. ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் பாட்டிலை வச்சு ஒரு ஃப்ரூட் பிளக்கர் செஞ்சிருக்கோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிருக்கோம். இந்த ஃப்ரூட் பிளக்கர் எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாலூன் எடுத்துக்கிட்டேன். பழைய வாட்டர் பாலூன் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதோட கீழ் சைடில் வந்து இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி போட்டுக்கிட்டேன். இன்ட்டு மாதிரி போட்டுட்டு அந்த இடத்த போட்டு கட் பண்ணணும் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு வந்து 4 பீஸ் வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்ட்டு மாதிரி போட்டு கட் பண்ணுறேன். நீங்கள் கத்தி அப்படி இல்லைனா ஆக்ஸா பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூட கம்பியை கூட ஹீட் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேனாவை எடுத்து நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வந்து கீழே மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு கத்திரிக்கோல் எடுத்து அதோட லென்த்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க 3 பக்கமும் வந்து பெருசு பண்ணிக்கிட்டேன். அதோட லென்த்தை பெருசு பண்ணும்போது 4 பக்கமும் ஒரே சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் வந்து வளையிறது வந்து கரெக்டாக வளையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து சின்னமாக ஓட்டை போடணும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த 4 சைடுமே இந்த மாதிரி சின்னமாக மார்க் பண்ணிக்கிட்டேன். பேனாவை எடுத்து சின்ன மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டுக்கிட்டேன். அதில் ஓட்டை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை போட்டோம்ல அதுக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஓட்டை போடணும் நம்மளுக்கு. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி மேலே எப்படி 4 ஓட்டை போட்டோமோ கீழே அதே மாதிரியே 4 ஓட்டை போடணும். நேருக்கு நேராக போடணும். கிராஸாக போயிடக்கூடாது. கிராஸாக முடிஞ்சுன்னா வளைஞ்சிடும் அது. அதனால் அந்த இதுக்கு நேராக போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைலான் கயிறு வேணும் நம்மளுக்கு. அதனால் அந்த கயிறு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக கட் பண்ணணும். சைஸுன்றது எவ்வளோன்னு சொல்கிறேன் பாருங்கள். மேலே வச்சுட்டோமா வாட்டர் பாட்டிலில் ஓட்டைக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாட்டர் பாட்டில் மூடுவோம் பார்த்துருக்கீங்களா, அதுக்கும் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்மளுக்கு 4 வேணும். ஒரே மாதிரி 4 வேணும். ஓகேவா? அதனால் 4 வந்து நைலான் கயிறு வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. 1 சைடு மட்டும் 4லேயுமே இந்த மாதிரி ஒரே சைடு மட்டும் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 எடுத்துக்கோங்க. ஒரு கயிறு மட்டும் எடுத்துகிட்டு வாட்டர் பாட்டிலில் கீழ் சைடில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டு இருந்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டைக்குள்ளே வந்து அந்த கயிறை விடணும். உள்ளேருந்து விடணும். வாட்டர் பாட்டில் உள்ளே இருந்து இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராகவே நம்ம இன்னொரு ஓட்டை போட்டு இருந்திருப்போம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கயிறை வந்து உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு வாட்டர் பாட்டிலோட மூடுவோம் பார்த்துருக்கீங்களா, அது வழியை வந்து வெளில எடுத்து வரணும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம வந்து 4யுமே உள்ளே விட்டு எடுத்து வர வேண்டியதான். இதை எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை வந்து பாதி முடிஞ்சிட்டே சொல்லாங்க கைஸ். பாதி வந்து வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைலான் கயிறு வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களே பைப்பு இல்லை கம்பி எதனா கனெக்ட் பண்ணுவீங்க, அந்தோட கொஞ்சம் லென்த்தாகவே அந்த நைலான் கயிறு வந்து எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக வந்து நைலான் கயிறு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 4 கயிறு வந்து உள்ளே விட்டு எடுத்துருப்போம்ல, அதில் வச்சு நான் இப்போ வந்து நூல் வச்சு சுற்ற போகிறேன். இந்த மாதிரி நல்லா நூல் வச்சு சுற்றிடுங்க. சுற்றிட்டு அதுக்கு மேலே கம்மு போட்டு ஒட்டிடுங்க. ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கோங்க. ஃபெவிக்விக் அப்படி இல்லைனா அனபேண்ட் இருந்தால் போட்டு ஒட்டிக்கலாம். கம்மு போட்டு ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இழுக்கும் போது கட்டாயிடக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பைப் வேணும். இந்த மாதிரி பைப் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை பிளாஸ்டிக் பைப் இருந்தால் கூட ஓகே. எதனா பைப் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மாஃப் இருக்குங்களா, வீடு வைக்க மாஃப், அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருந்துச்சு. அந்த ஸ்க்ரூவும் கழட்டிட்டு அந்த பைப்பை பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கழட்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைப்புக்குள்ளே வந்து நம்ம வந்து கயிறை விடணும். கயிறை இரும்பு பைப்போட ஒரு சைடு விட்டு இன்னொரு சைடு வழியாக வெளில எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வாட்டர் பாட்டில் வச்சு இந்த மாதிரி வச்சு மாட்டிக்கிட்டேன். மாட்டினதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து டேப் போட்டுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணுன்றக்காண்டி டேப் போட்டுக்கிட்டேன். நீங்கள் பிளாஸ்டிக் பைப் வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பைப்போட இன்னும் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்னொரு 2ல் வந்து நம்ம இந்த மாதிரி சின்னமாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கயிறை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே சுற்றிக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிக்கிட்டேன். நான் லைட்டாக சுற்றிக்கிட்டேன். ஏன்னா அப்படி பிடிச்சி நம்ம இழுக்கும் போது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் கைஸ் நம்மளோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நம்ம ப்ளக்கர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது கைஸ். வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. இனிமேல் டெஸ்ட்டு பண்ணிட வேண்டியதான். வீட்டில் பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் வந்து பறித்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொய்யாக்காயில் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து லைட்டாக அப்படி திருவணும் அப்படின்னா அழகாக வந்து மாட்டிக்கிது நம்மளுக்கு. அதுக்குள்ளே வந்து விழுந்துடுது கைஸ். இதை வச்சு ரொம்ப உயரத்தில் உள்ள பழங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக பறிச்சிருக்கலாம். நம்ம வந்து பைப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்தாக போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹைட்டு வந்து போகும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். கைஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ புரிஞ்சுக்கல கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கைஸ். பை.